ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நியூசிலாந்தில் உள்ள மாங்கரை திருமுருகன் கோயிலில் தாங்க பங்குனி திருவிழா கொண்டாடுறாங்க. லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா பங்குனி பொங்கல் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 புதன்கிழமை பங்குனி உத்திரம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது ரெண்டையுமே சேர்த்து தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நியூசிலாந்துலேயே மாரியம்மன் உள்ள ஒரே கோயில் வந்து ஆக்லாண்டில் உள்ள மாங்கரை திருமுருகன் கோயில் தாங்க. லாஸ்ட் இயர் நவம்பர் தாங்க மாரியம்மனை புதுசாக இங்கே கொண்டு வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அது என்னோடய ஷார்ட்ஸில் கூட இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பங்குனி பொங்கலை வந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது எங்களோட ஊர் சைடில் பங்குனி பொங்கலை ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அது பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் லாஸ்ட் 15 இயர்ஸாக. ஸோ ஃபஸ்ட் டைமாக நியூசிலாந்தில் பங்குனி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைய கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பூஜைகளுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சங்கடகரா சதுர்த்தி, கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் எவ்ரி டியூஸ்டே வேல் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து அனுமர் ஜெயந்தி, பிரதோஷம், மந்த்லி ஹோமம் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நியூசிலாந்தில் தமிழ் பாட்டு அண்ட் தப்பு கூட இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி தீபாராதனையும் காட்டினாங்கங்க. அம்மனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக நம்ம ஊர்லலாம் அம்மனை பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே இருந்தது. நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பலையெல்லாம் கிடையாது. ஸோ வேப்பலை மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு இலையை தான் கட்டி வச்சுருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் மாரியம்மன் திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அப்படியே இருந்தது. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து லஞ்ச் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனுக்கு ஆக்சுவலாக நட்சத்திரப்படி அன்னைக்கு தான் பிறந்த நாள். அவர் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் பிறந்தார். ஸோ பிறந்தநாள் அதுவுமா பங்குனி உத்திரம் வேறு கொண்டாடுறாங்க. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் ஸ்கூல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போனோங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஈவினிங்லேருந்தே பூஜை நடந்துட்டு இருந்தது. பட் நாங்கள் வந்து ஒரு 7 o'clock தான் போக முடிஞ்சது. பட் ரைட் டைமுக்கு போயிருக்கோம். முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரையை ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள். அப்படியே ராஜ அலங்காரத்தில் முருகர் வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தார். நம்ம ஊரில் எந்த கோயிலில் போனாலும் இவ்வளோ பக்கத்தில் முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் பார்க்க முடியாது. நான் வந்து முருகரோட பெரிய தீவிர பக்தை. எல்லா முருகர் கோயிலுக்குமே மோஸ்ட்லி போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூரத்தில் நின்று தான், அது ஒரு செகண்ட் கூட நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. பட் ஆக்லாண்டில் மட்டும்தாங்க நான் முருகரை பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ அம்சமாக ரசித்து பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஏதோ ஐயப்பனுக்கும் விசேஷமாங்க, அதனால் ஐயப்பன் பூஜையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
நீங்களும் என்னோட சேர்ந்து மாரியம்மனையும் முருகனையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.